ஆஃபீஸில் வந்து காவேரி வந்து விஜய் வந்து சைன் பண்ண சொல்கிறாரு. காவேரி வந்து பயங்கரமாக கதறாங்க. என்னால் சைன் பண்ண முடியாது. நான் டைவர்ஸ்க்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அது எப்படி நீ ஒத்துக்காம போற? என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி? நம்ம 2 பேரும் மியூச்சுவலா பிரிஞ்சுக்கிறதா தான் வந்து எல்லாமே அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏன் இப்படிலாம் பண்ற? அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நான் பண்ண மாட்டேன். அ நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு டைவர்ஸ் வேணாம். நீங்க எனக்கு வேணுங்க. உங்கள நான் விட்டு தர முடியாதுங்க அப்படி சொல்லிட்டு அழறாங்க. அதெல்லாம் முடியாது. நான் அதான் சொல்றேன்ல, நீ டைவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். கையெழுத்து போட புரியல. நான் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அழுவுறாங்க. காவேரி போட்டுரு காவேரி, நான் போட மாட்டேன் போங்க. நீங்க எனக்கு வேணும். என்னால உங்கள விட்டு இருக்கவே முடியாது. நீங்க எனக்கு வேணுங்க அப்படி சொல்லிட்டு அழறாங்க. ப்ளீஸுங்க நான் போட மாட்டேன், போட மாட்டேன் கத்துறாங்க. காவேரி உனக்கு என்ன ஆச்சு? அப்படின்றாரு விஜய். ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. ஆஃபீஸ் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இங்கே இரு ஒரு 10 நிமிஷம். நான் உடனே போயிட்டு உடனே வந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ வா அப்படின்னோனே, எதுக்காக இவரு இப்படி சொல்லிட்டு போறாரு? 10 நிமிஷம் கழிச்சு என்ன நடக்கும்? எப்படியும் என்கிட்ட சைன் வாங்க போறாரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. வந்து காவேரி கூப்பிடுறாரு. கூட்டின்னு போயிட்டு கேபின்ல வந்து உட்கார வைக்கிறாரு. ஒண்ணுமே புரியல காவேரிக்கு. என்னங்க நீங்க என்ன பண்றீங்க? அப்படின்றாங்க. இன்னையிலேருந்து இந்த கம்பெனிக்கு நீ தான் எம்டி காவேரி அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. எம்டி கேபினா இது? அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எம்டின்னு போட்டிருக்க மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இதுக்காக தான் உங்ககிட்ட சைன் பண்ணேன், சைன் வாங்கினேன் புரியுதா? அப்படின்னோடனே உண்மையவங்க அப்படின்றாங்க. ஆமாம் நான் டைவர்ஸ்லாம் இல்லை காவேரி, உண்மையிலே இதுக்காக தான் சைன் வாங்கினேன் அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீயும் நானும் சரிசமம். இந்த கம்பெனியில் புரியுதா? வாழ்க்கையில் சரிசமம் மட்டும் கிடையாது, கம்பெனிலையும் நீ நானும் சரிசமம் தான் அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. எல்லாருமே வந்து கிளாப் பண்ணுறாங்க. மேடம் கக்ராட்ஸ் மேடம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து விஜய் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் விஜய் ஒரு நிமிஷம் நினச்சி பார்க்குறாரு. காவேரி வந்து இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சார் இமேஜினேஷனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. சிரிக்கிறாரு. அடுத்து சரி நான் காவேரி போய் கூட்டின்னு வந்துடுறேன், எல்லாம் ரெடியாக இருக்குல்ல சொல்லிட்டு ரெடி பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் காவேரிக்கு வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிடணும். வாழ்த்துக்கள் எல்லாம் பக்காவாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. போயிட்டு பார்த்தா காவேரியை காணோம். காவேரி எங்கேன்னு தேடுறாரு. பார்த்தா காவேரி வந்து வண்டி எடுத்துகிட்டு அப்படியே வந்து போகிறாங்க. காவேரி காவேரின்றாங்க. உடனே ஓடி போய் அப்படியே பட்டுன்னு இடிக்கிறாங்க காவேரி. ஓடி போய் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா காவேரிக்கு காயம் நெத்தியெல்லாம். என்னாச்சு காவேரி அப்படின்னோடனே, இல்லைங்க வண்டியை திருப்பலான்னு நினச்சேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னொன்னே, ஐயோ ரத்தம் கொட்டுது, எனக்கு ரொம்ப வலிக்குதுங்க, எனக்கு டயர்டாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து கூப்பிட்றாரு. இல்லைங்க ஏதோ சைன் பண்ணுன்றீங்க, அந்த வேலையெல்லாம் முக்கியம் கையில் காவேரி, நீ தான் முக்கியம் வா காவேரி அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாரு. அப்போ காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து அவர் இவ்வளோ பதட்டப்படுறாரு, எனக்காக இவ்வளோ துடிக்கிறாரு. ஆனால் இதுக்கு மேலே டைவர்ஸ்க்கும் துடிக்கிறாரு. நான் என்ன பண்ணுறது? டைவர்ஸை கொஞ்ச நாள் நான் தள்ளி போட்டு தான் ஆகணும். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி என்னால் டைவர்ஸ் மட்டும் சைன் போடவே முடியாது, உங்களை விட்டு தரவே முடியாது. நீங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு வேணும் விஜய், ப்ளீஸ் விஜய், தயவு செய்து என்னை டைவர்ஸ் பண்ணிடாதீங்க விஜய் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசால் வந்து அப்படியே கெஞ்சுறாங்க காவேரி. மனசுக்குள்ளே என்ன காவேரி என்ன ஆச்சுன்னொன்னே, ஒன்றும் இல்லைன்றாங்க. இல்லை இன்றைக்கி சைன் பண்ணுறதுக்காக கூட்டின்னு போனீங்கல்ல, சரி நான் சைன் பண்ணலனாலும் பரவாயில்லல, இதுக்கப்புறம் சைன் பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல, சைன் பண்ணி தான் தீரணும். ஆனால் இப்போ பண்ணலன்னா பிரச்சனை இல்லை, அப்புறமா பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி என்கிட்ட சைன் வாங்க விட மாட்டார் போட்டிருக்கு, இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்து வந்து இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி வந்து பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாரு. காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே காலம் ஃபுல்லாக விஜய் என் கூட இதே மாதிரி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இதுக்காக எத்தனை அடிப்பட்டாலும் எனக்கு பரவாயில்லன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்க்குறாங்க காவேரி. அதுக்கு வந்து காவேரி என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் பார்க்குற அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, நீங்கள் என்னை கவனிச்சுக்கிறத பார்க்குறேன், எவ்வளோ நாளாச்சு நீங்கள் என்னை இந்த மாதிரிலாம் கவனிச்சிடணுன்னே, இங்கே பாரு காவேரி அப்படிலாம் சொல்லக்கூடாது, எப்போவுமே உன்னை கவனிச்சுக்கணும்னு எண்ணம் தான் எனக்கு இருக்குது. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா உனக்கு அடிபட்டிருக்கல அப்படின்றாரு. சரி இப்போ உனக்கு பரவாயில்லல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு டாக்டர் கிட்டேயும் கேட்டுட்டு ஆஃபீஸ் போகலான்ட்டாரு. என்னது ஆஃபீஸா அப்படின்றாங்க. நான் ஏதோ ஞாபகத்தில் சொல்லிட்டேன் காவேரி, வீட்டுக்கு போகலான்னு சொன்னேன். அப்பா நல்ல காலம், ஆஃபீஸ் போய் மறுபடியும் சைன் வாங்கிட்டு போகிறாரோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல காலம் அப்படி சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இந்த காயம் ஏற்பட்டதும் நல்லது தான், இதை வச்சு கொஞ்ச நாள் அவர்கிட்ட சைன் வாங்காமல் இருக்கலாம், சைன் போடாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்கே காவேரிக்கு அடிப்படத்தை பார்த்துட்டு ஓடி வராங்க. சாரதா என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே பார்த்துக்கிறாங்க. என்னாச்சுமா உனக்கு அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னோடனே, உடனே வந்து சரி கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் அப்படின்னோடனே, இல்லை திடீர்னு இந்த மாதிரி வண்டி எடுத்துட்டா, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு, சீட் பெல்ட் வேறு கழட்டிட்டா, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. காவேரி விஜயை பார்த்துட்ருக்காங்க.